நயினார் பாலாஜி வந்து ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணு இருக்காரு கட்சிக்குள்ளார. அவர் ஒரு ஒரு லீடரா அடுத்து உயர்ந்து வருவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா அவருடைய பணியை செய்யறாரு, இவர் ஒரு தனி ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படி யார் சொன்னா? யாரும் சொல்ல, நீங்க தான் சொன்ன மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், இப்படி யாராவது உங்களை கேட்க சொல்லி இருந்திருக்கலாம். விளையாட்டு பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னும் ஒரு கன்வீனியராக போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே எனக்கு வேண்டிய ஆட்கள் யார் வேலை செய்வா பொறுப்பாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த பிரிவை மக்களிடம் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணலாம், அதுக்கு உண்டான ஆட்களை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். அதை மேபி யாராவது தவறாக நினச்சி சொல்லியிருந்தோம். விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் அங்க, விளையாட்டு பிரிவு இவர் ஒரு ஒரு துணைத் தலைவர், அந்த ரேஞ்சில் தானே பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வித்தியாசத்தை. உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன் நயினார் பாலாஜி அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்ப்பாங்கன்னா அவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்ங்கிறவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஃபெமிலியர் ஃபிகரு. பல ஆண்டுகளாகவே வந்து என்னது அவங்க வாரிசு அரசியல் படியில் வர்றதுனால வருது. பிஜேபியில் வந்து அப்படி பிஜேபி நபர்கள் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதனால் பிஜேபி நபர் உண்மையான கொள்கை கொண்ட ஆட்கள் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அது என்னோட மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மீடியாவில் அது எக்ஸ்போஸ் பண்ணதுனால ஒரு தவறுதலாக இருக்கலாம்.